கர்த்தர் நம்மிடத்தில் நற்கிரிகளை எதிர்பார்க்கும்பாக நம்மை அஃபர்ம் பண்றார், அங்கீகரிக்கிறார், அரவணைக்கிறார். அரவணைச்சதுக்கு அப்புறம் தான் செயலை எதிர்பார்க்கிறார். இயேசு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றார். யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுக்கிறார். வெளியே வரும்பொழுது பிதாவாகிய தேவன் சொல்றார், நீருடைய நேசகுமாரன் உண்மையிலே பிரியமா இருக்கிறேன். சத்தம் நல்லா கேட்குது, எல்லாரும் கேட்குது. சத்தத்தை கேட்கிறார், மகனை அரவணைக்கிறார், அஃபர்ம் பண்றாரு, ஊழியத்துக்கு போறாரு. முதல்ல அந்த அஃபர்மேஷன் முதல்ல முக்கியம். செயலுக்கு முன்பாக நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேங்கிற உணர்வு முக்கியம். நம்ம உலகம் எப்படின்னா, நல்லா செயல்படு, அப்போ உடனே அங்கீகரிக்கிறேன். அவர் முதல்ல செயல்படுவதற்கு முன்பாக அஃபர்ம் பண்றார், அங்கீகரிக்கிறார். அங்கீகரிச்சுட்டு உள்ள ஃபீல்டு அனுப்புறார். பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனையானால் இதை செய். இதை செஞ்சா நீ தேவனுடைய குமாரன், இதை செய்யலைன்னா தேவனுடைய குமாரன் இல்லை. ஆண்டவர் செஞ்சாரா? ஏன் செய்யலை? தான் செய்கிற செயலின் அடிப்படையில் தன்னோட அடையாளம் இல்லை. அவர் என்னை பார்த்து என்ன சொன்னாரோ அதான் தன் அடையாளங்கிறதுல அதில் உறுதியாக நின்றார். கல்லுகள் அப்பமாக்கணும் என்ன பாவமா? ஒன்றும் பாவம் இல்லை. தான் செயலின் மூலமாக தன் அடையாளம் தீர்மானிக்கப்படுகிறதை ஒரு விரும்பவே இல்லை. பெரும்பாலான செயல்கள் நான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக அற்புதமும் செய்யலை. ஜனங்கள் மேலே மன உருக்கத்தின் அடிப்படையில் செஞ்சார். தான் யாருன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. அடிக்கடி சொன்னார், நீங்கள் கீழிருந்து உண்டானவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். தன் அடையாளத்தை ஒரு இடத்துல கூட அவர் மறக்கவே இல்லைங்க. ஒரு இடத்துல தன்னை பிதா என்ன சொன்னாரோ, நான் எங்கிருந்து வந்தனோ அந்த அடையாளம் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் ஆளுகை செலுச்சு. நீங்க யாரு? நீதிமான், ராஜாக்கள், ஆளுகிறவர்கள். இந்த எண்ணத்தில் வாங்க, வாழ்க்கை தன்னால மாறும். சூழ்நிலையில் பார்க்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு குறைவில் இருக்கலாம், பற்றாக்குறைகள் காணாது, அது என் அடையாளம் கிடையாது. நான் ஏழை கிடையாது. நான் அனுபவிக்கிறதை என்னோட அடையாளமாக மாற்றக்கூடாது. ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், நான் வியாதியஸ்தன் கிடையாது, நான் சுகமானவன். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அசைகிற அஸ்திபாரத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணாதீங்க. சில மக்கள் நல்லா கவனிங்க, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல நிறைவான வாழ்க்கை வாழணும், நல்ல வீடு, நல்ல காரு, அதெல்லாம் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல கார் வாங்கிடணும், அது தப்பு. அவன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படினாலும் இந்த காரை வாங்கிட்டு தான் அவன் கல்யாணத்துக்கு போகணும். அப்படி நினச்சிங்கன்னா அந்த கார் தான் உங்களோட அந்தஸ்துன்னு பார்க்குறீங்க. நிறைய மக்கள் கெட்டு போனதுக்கு காரணமே என்னன்னா, தன்னை ஒரு ஆளை நிறுத்துவதற்காகவே பொருளோடு தங்களை அடையாளப்படுத்தி கடைசியில் ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க. உங்கள் சொத்து உங்களை அடையாளம் அல்ல, கார் உங்களை அடையாளம் அல்ல. அவர் உங்களை பார்த்து என்ன சொன்னாரோ அதான் உங்களை அடையாளம். கர்த்தர் முதல்ல அஃபர்ம் பண்ணுறாருங்க, நம்ம அங்கீகரிக்கிறாருங்க. அங்கீகரிச்சுட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே அனுப்புகிறாரு. பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்காங்க, பிள்ளைகளை கட்டாயம் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணால் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை கட்டாயம் சீர்திருத்தணும். நல்ல கவனிங்க, பிள்ளைகளை நீங்கள் சீர்திருத்தலை அப்படின்னா சீர்திருத்த பள்ளியில் சீர்திருத்துவாங்க. பிள்ளைகளை கட்டாயம் சீர்திருத்தணும், சரிப்படுத்தணும். தவறு செய்யும் போதெல்லாம் சீர்திருத்தணும். ஆனால் பிள்ளைகள் சீர்திருத்தும் போது பிள்ளைகளுடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கணும், என் தாயும் தகப்பனும் என்னை நேசிக்கிறார்கள் எண்ணம் உள்ள இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சீர்திருத்துறீங்க, ஆனால் பிள்ளைகளுடைய மனதில் நான் நேசிக்கப்படுகிறேங்கிற உணர்வு இல்லைன்னா, வெளியே இருக்கிற மனிதன் நிபந்தனை இல்லாமல் நேசிப்பான். தெரியுமா? தண்ணி அடித்தாலும் நேசிப்பான், கஞ்சி அடித்தாலும் நேசிப்பான், சினிமாவுக்கு போனாலும் நேசிப்பான், எப்படின்னா நேசிப்பான். மாப்பிள்ள இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா மாப்பிள்ள, ஊத்து மாப்பிளமா. நீங்கள் கட்டாயம் பிள்ளைகளை சீர்திருத்தணும். ஆனால் பிள்ளைகளுடைய மனதில் நான் என் பெற்றோர்களால் அன்பு கூறப்படுகிறேங்கிற உணர்வை டாமினேட் பண்ணணும். நான் ஒரு நாள் கூட ஒரு பிரசங்கம் கூடங்க மக்கள் என்னை பாராட்டணுங்கிறக்க நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. நான் நேசிக்கிறேன், நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். பாராட்டினீங்கன்னா சந்தோஷம்தான். என்ன பாராட்டினீங்கன்னா உங்களுக்குள்ள அது வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம், எதே உள்ள புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் நான் என்னவா இருக்கிறேங்கிறதுல நான் வந்து உறுதியாக இருக்கேன். என்னுடைய செயலோ 4 பேர் பாராட்டுறதோ அதை ஒரு நாள் கூட நான் அடையாளமாக வைக்கலை. பாராட்டுங்க, உறவுகளை மேன்மை நினைங்க. பிள்ளைகள் நல்லது செஞ்சிச்சுன்னா தட்டி கொடுங்க, சூப்பர்னு தட்டி கொடுங்க, அஃபார்ம் பண்ணுங்க. தவறு செய்யும்போது சொல்லுங்க. ஆனால் உங்கள்கிட்ட உட்காரும் போதெல்லாம் நீங்கள் லெக்சர் கொடுக்கக்கூடாது. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்கள் கூட இருந்தவனை கேட்டால் தானே சொல்லுவான். அவன் கொடுப்பான் பாருங்க ஒரு ஹிஸ்ட்ரி. உங்கள் அப்பா யாருன்னு எங்களுக்கு தாண்டா தெரியுமா, அவன் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நாங்கள் அந்த காலத்தில். அது விடுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பாராட்டுங்க. சில கணவன்மார் இருக்காங்க, நல்லா சமைச்சு போட்டால் ஒரு நாள் கூட நல்லா இருந்துச்சுடி அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் நல்லா இருந்துச்சுமா, எனக்கு சூப்பர்மா அப்படி சொல்லி பாருங்களேன். ஒரு நாள் கூட. ஒரு நாள் உப்பு கூடி போச்சு, மனுஷன் சாப்பிடுவான் ஆடிடுத, கொஞ்சம் தாங்க கூடி போச்சு. அதை கவனிங்க. ஹோட்டலில் போகிறோம், கொஞ்சோன்னு சாம்பார் கொட்டிடுச்சு, சாரி சார்ண்ணா, சரி பரவாயில்ல விடுங்க விடுங்க. பொண்டாட்டி கொட்டுட்டோம், இங்கடி கண்ணை இங்கே வச்சுருக்க, புடத்துலையா வச்சுருக்க. அதெல்லாம் கவனிங்க, நல்லா நான் சொல்கிறது கிடையாதுங்க. முதல்ல அஃபார்ம் பண்ணி பழகுங்க, பாராட்டி பழகுங்க. கர்த்தர் நம்ம இடத்துல நற்கிரிகளை எதிர்பார்க்கும்பாக நம்மை வந்து அஃபார்ம் பண்ணுறார், அங்கீகரிக்கிறார், அரவணைக்கிறார். அரவணைச்சதுக்கு அப்புறம் தான் செயலை எதிர்பார்க்குறார். எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தாங்க செயலே வருது. கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறாரு, பிரியமானவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு, உன்னதத்தில் கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்துருக்கிறீங்கிறாரு. நம்முடைய அடையாளத்தை பற்றி பேசிட்டு சொல்கிறாரு, இப்படி இருக்க அதற்கேற்ற விதத்தில் செயல்படுங்கிறாரு.